என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் 36 பாயிண்ட்டும், பேங்க் நிப்டி 42 பாயிண்ட்டும் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 23,350 அப்படிங்கிற லோ பாயிண்ட்ல இருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஹை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ 23,500ல வந்து செட்டில் ஆயிருக்கு மார்க்கெட்டு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,500 தான் அடுத்த சப்போர்ட். அதுக்கும் கீழே வந்தா 23,400 இதுதான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 23,600 650 தான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறதால மேபி மார்க்கெட் இன்னும் மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு தான் வந்து பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை நிப்டி எக்ஸ்பைரி. ஸோ மேபி நாளைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் உட் சைடு தான் அதிகமா இருக்கிறதால மேபி நாளைக்கு மார்க்கெட் இந்த 500 லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். இங்க இருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. உட் சைடு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 51,200 சரிங்களா, அந்த லோ கொடுத்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு கை மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 51,500 51,300 தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 52,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதையும் பிரேக் பண்ணினா ஃபர்தரா மார்க்கெட் மேல போகும். ஓகேங்களா? ஸோ நேத்து வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 51,400க்கான நிப்டியை சொல்லியிருந்தோம்னா 51,400ல இருந்து 23,400க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். 23,400க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 2 லெவல் கொடுத்திருந்தோம்னா முன்னாடி 114 ரூபாயும் 99 ரூபாயும் அடுத்தடுத்த லெவல்ல பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் கீழே வந்து 71 ரூபாய் பை பண்ணுவாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கரெக்டா 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க தெரியுங்களா? மார்னிங் கரெக்டா 9:40 பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பிரைஸ்ல பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ருபீஸ்ல பை பண்ணி மார்க்கெட் நம்ம சொன்ன ஹை ப்ரீவியஸ் ஹை 238 230 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு மார்க்கெட் இன்னைக்கு கால் சைடு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்திரலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் 23,500 ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து 23,500 மேல சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கும் 23,500 மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் 23,600 அடுத்த ரேஞ்ச் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா புட் சைடு 69 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு 58 லட்சம். ஒரு 10 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. இருந்தாலும் இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங் லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே போனா 400 தான். ஸோ 400 போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட அங்க புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டபுளா இருக்கு. ஏன்னா 70 லட்சம் 35 லட்சம். ஸோ அதனால 500 வந்து மேஜர் சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. சரிங்களா? அதனால 23,500க்கான கால் ஆப்ஷனும் 23,600க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 50 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. புட் சைடு 26 லட்சம் தான். ஸோ டபுளா இருக்கிறதால இந்த லெவலுக்கான புட் ஆப்ஷனும் இதுக்கான கால் ஆப்ஷனும் பாத்திரலாம். ஏன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 71 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா? ஸோ இன்னைக்கு 71 ரூபாய் 60 ரூபாய். ஆமா 60 ரூபாய் சம்திங் பை பண்ணிட்டு ஃபர்தரா மார்க்கெட் 160 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்த அதே லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 100 ரூபாய் தெரியுங்களா? இந்த 100 ருபீஸ் வந்து 94 ரூபாய். இந்த 100 ருபீஸ் வந்து மேஜர் பிரைஸா இருக்கும். 123 இன்னைக்கு கொடுத்த லோ சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் அடுத்தடுத்த சப்போர்ட் இங்க திரும்பலாம், இல்ல இதுக்கும் கீழே வந்து திரும்பலாம். ஸோ மேபி 123லயே திரும்பறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 530 இருக்கிறதால சின்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் இங்க இருந்தே மார்க்கெட் திரும்பும். இல்லாட்டி இந்த லெவலுக்கு மேல ஓபன் ஆயிட்டு இதை சப்போர்ட்டா எடுத்துட்டு கூட மார்க்கெட் நாளைக்கு மேல போலாம். 186 ஃபர்ஸ்ட் டார்கெட், 220 அடுத்த டார்கெட்டா இருக்கும். அதுக்கும் மேல போனா 261. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கால் சைடு. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் எல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல் மார்க்கெட் திரும்ப இருக்கும். இந்த பிரைஸ் எல்லாம் வந்தா நீங்க பை பண்றதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த லெவல்ல பை பண்ணீங்க அப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் பை பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிங் தவிர்க்கப்படும். ஓகேங்களா? ஸோ தப்பான பிரைஸ்ல வாங்காதீங்க. ஸோ கரெக்டான பிரைஸ்ல வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,600க்கான புட் ஆப்ஷன். ஸோ புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நேத்து எங்க இன்னைக்கு ப்ரீவியஸா என்ன ஹைல செல் பண்ணாங்களோ அதே பிரைஸ்ல இன்னைக்கு செல் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
ரூபாயில செல் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபர்தர் எங்க வந்திருக்குன்னா நேத்து பை பண்ணாங்க ப்ரீவியஸ் டேவும் நேத்தும் இன்னைக்கும் கரெக்டா பாருங்க அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கு. 136 ரூபாய் அதுக்கும் கீழே வந்தா இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ மேபி அடுத்தடுத்து இந்த லெவல் 120 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், சரி 119 ரூபா வந்து அடுத்த லெவலா சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் பாத்துக்கங்க. மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டும் திரும்பலாம், இல்ல இந்த லெவலுக்கு கீழே போகுதுன்னா ஃபர்தரா ஃபால் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கால் சைடு தான் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புட் சைடும் பாத்துங்க. புட் சைடை பொறுத்த வரைக்கும் 135ம் 120 அடுத்தடுத்த சப்போர்ட், 167 200 250 அடுத்தடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். இன்கேஸ் இதெல்லாம் பிரேக் பண்ண ஃபர்தரா போனோம் மேபி மார்க்கெட் வந்து கால் சைடு தான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்துச்சு. ஏன்னா 500 வந்து ஓப்பன் டெஸ்ட் ஹையா இருக்கிறதால மேபி இந்த லெவலை பிரேக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ மேபி அதுக்கான சான்சஸ் தான் அதிகம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேங்க் நிப்டியோட ஓப்பன் டெஸ்ட்டை பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா 51,700ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 51,600 51,500 இதெல்லாம் பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கால் இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஸோ மார்க்கெட் 51,500 நல்லா சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கும் மேல போனா 52,000 அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதனால 51,500க்கான கால் ஆப்ஷனும் 52,000க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஓகேங்களா. ஸோ பேங்க் நிப்டி 51,500க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷனை பொறுத்து இன்னைக்கு கரெக்டா 166 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. நம்ம கொடுத்து வந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸா கொடுத்து வந்த லெவல் தான். கரெக்டா அந்த லெவல்ல மார்க்கெட் கரெக்டா பாருங்க 166 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு 51,500க்கான கால் ஆப்ஷன் கரெக்டா மார்க்கெட் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹை 555 ரூபாய் டச் பண்ணிட்டு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. வந்து 331 சப்போர்ட்டா எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. அதுக்கு முன்னாடி எடுத்த 2 சப்போர்ட்டை திருப்பி எடுத்திருக்கு. 555 நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். இந்த 555 பிரேக் பண்ணா 720 போகும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 500க்கான கான்ட்ராக்ட் வந்து இதுதான் ஹை. இதை தாண்டினது என்ன வந்தா இங்க இருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் வரும் சரிங்களா. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான லெவல்ஸ் இதுதான் சரிங்களா. 331 257 அடுத்தடுத்த சப்போர்ட், 555 719 அதுக்கு அடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும் சரிங்களா. ஸோ 52,000க்கான புட் ஆப்ஷன் பார்த்தரலாம் அடுத்து. ஸோ புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதுல எங்கேயுமே லெவல்ஸ் இல்லை சரிங்களா. ஸோ மார்க்கெட் புட் சைடும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடாகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் வந்து பாருங்க மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்குன்னா பால் தான் ஆயிட்டு இருக்கு, ஒரு லெவல் கிரியேட் பண்ணல. ஸோ மேபி போனா இந்த 503 அடுத்தா வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்து போயிட்டாங்க. அதை வந்து பிரேக் பண்ணவே முடியாம மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு பால் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் இன்னும் கீழே வந்துட்டு கூட தான் மேல வரலாம். ஸோ திருப்பி நாளைக்கு மார்க்கெட் போகுது அப்படின்னா இங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி கீழே தான் வரும் சரிங்களா. ஸோ புட் சைடு வந்து வீக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. கால் சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுறதுல முடிஞ்ச வரைக்கும் கால் சைடு எடுங்க. கால் சைடு எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு மேலும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.